ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம Cloudwatch ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா Cloudwatch உள்ள போகிறேன். ஸோ இப்போ வெறும் EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்று எதுவும் பெருசாலாம் பண்ணல. ஒன்று நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. சும்மா ஒரு நார்மலாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண அவ்வளோதான். இப்போ இதில் மெட்ரிக்ஸ்குள்ளே போகிறேன். நம்ம மெட்ரிக்ஸ் வழியாக தான் பார்ப்போம். நான் சொன்னேன்ல, உங்களுக்கு இதில் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் மெட்ரிக்ஸ் கலெக்ட் அண்ட் டேட்டா கீ மெட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் இதில் EC2 இன்ஸ்டன்ஸோட ஐடியா கூட நம்ம எடுத்துக்கலாம் மெட்ரிக்ஸாக. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியை காப்பி பண்ணி இங்கே மெட்ரிக்ஸில் இப்படி அதை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குளோபல் நிறையா இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, நிறையா ரீஜன்ஸ் இருக்குது. நீங்கள் குழப்பிக்காதீங்க. இந்த ரீஜனுக்கான மெட்ரிக்ஸ் தான் இங்கே வரும், வேறு ரீஜனுக்கான மெட்ரிக்ஸ் இங்கே வராது. ஸோ இப்போ இங்கே 14 இருக்குது, ஆக்சுவலி 17 வரும் மொத்தமாக. அது ஆனால் இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் வரதுக்கு. நம்ம இதில் யூஸ் பண்ண போது CPU யூட்டிலைசேஷனு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே கிராஃபிக் மெட்ரிக்ஸ் வந்து 0லேருந்து 1 ஆயிரும். ஸோ இங்கே போய் நீங்கள் அலாரம் செட் பண்ணலாம். அலாரம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எஸ்என்எஸில் போய் ஒரு டாபிக் செட் பண்ணிடுறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும்ல. அதாவது இப்போ நான் ஒரு அலாரம் செட் பண்ணுறேன்னா அந்த அலாரம் செட் பண்ணும்போதே நான் வந்து ஈவெண்ட்டும் செட் பண்ணிடணும். அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் யூசருக்கு வந்து இமெயில் அனுப்புகிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து இப்போ எஸ்என்எஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட்லேயே இப்போ நம்ம ஸோ இங்கே வந்து மை டாபிக் ஸோ க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுவோம். அதுக்கு நான் இமெயில் கொடுத்துக்கிறேன். இமெயில் தான் எப்போவுமே கொடுப்போம். மோஸ்ட் எஃபிஷியன்ட் சப்ஸ்கிரிப்ஷனாக தான் எனக்கு தெரிஞ்சு @gmail.com. ஸோ கொடுத்துட்டு க்ரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறேன். அது ஆக்சுவலி என்னோட ஸோ இதான் ஐடி. இதை கொடுத்துட்டேன். இதை கொடுத்துட்டு இப்போ கன்ஃபர்மேஷன் பெண்டிங்கில் இருக்குது. அந்த குறிப்பிட்ட யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் கன்ஃபார்ம் கொடுத்தா தான் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும். ஸோ இங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபர்மேஷன் ஒரு மெயில் வந்துருக்கு பாருங்கள். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பி AWSக்குள்ளே போய் திரும்பி இதை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா கன்ஃபார்ம்ட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் காமிச்சிருச்சு பாருங்கள் இங்கே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து இந்த அலாரம் செட் பண்ணுவோம். இதோ இதுதான் அலாரம், க்ரியேட் அலாரம் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா அலாரம் செட் பண்ணுறதுக்கு போயிடும். இப்போ நம்ம இங்கே போய் என்ன பண்ணணுன்னா ஸ்டாட்டிக்கில் வச்சு > 0, அதாவது 0ல் இருந்தாலே இப்போ ஒரு குறிப்பிட்ட இப்போ த்ரெஷ்ஹோல்டை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் அலாரம் செட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. நான் வந்து 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ இஃப் இட்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் > 0 இட் ஷுட் செட் அன் அலாரம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வேல்யூ நான் வந்து அதை 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து செலக்ட் எக்ஸிஸ்டிங். நான் ஆல்ரெடி இப்போ ஒரு மை டாபிக்னு ஒன்று க்ரியேட் பண்ணல, அதே இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதுவே சப்ஸ்கிரிப்ஷனும் காமிச்சிருச்சு பாருங்கள். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் பாயிண்ட்டுன்னு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சப்போஸ் அலாரம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதேமாரி அந்த குறிப்பிட்ட வேல்யூ, அதாவது 0, நம்ம இதில் 0 ஈக்குவல் டு ஆர் 0 தாண்டிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அலாரம் செட் பண்ணுறேன். புரியுது? அதே மாதிரி டெர்மினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட மெயிலுக்கும் எஸ்என்எஸ் மூலயமா அமுச்சிடுங்க அப்படிங்கிறதும் நான் அலாரம் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? Cloudwatch மூலயமா. ஸோ சென்ட் நோட்டிஃபிகேஷன் டு மை டாபிக். அந்த மை டாபிக் போய் அந்த குறிப்பிட்ட இமெயிலுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அமுச்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு அலாரம், இந்த அலாரமுக்கு பேர் வந்து மை அலாரம், அலாரம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ரியேட் அலாரம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது கொஞ்ச நேரம் ஆகும். வி ஷுட் வெயிட் ஆக்சுவலி.
இப்போ இங்கே இது க்ரியேட் ஆகிட்டுருக்குல, இந்த இன்சஃபிஷியன்ட் டேட்டான்னு இருக்குது. இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி இப்போ வியூ அலாரம் இங்கே கொடுங்களேன். இந்த பாருங்கள், இங்கே ஆக்சுவலி ஆல்ரெடி இங்கே ஒன்று க்ரியேட் ஆகிக்கிட்டு உங்களுக்கு போகும். அதுக்கு மெட்ரிக் நேம் கூட சிபிடி யூட்டிலைசேஷன் அப்படின்னு வருது பாருங்கள். இன்சஃபிஷியன்ட் டேட்டானே இருக்குது, ஏன்னா அலாரம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கு போகும், மை அலாரம்ஸ்குள்ளே. ஓகேவா? ஆனால் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அலாரம் ஸ்டேட்டஸே இங்கே இருந்திருக்காது. இப்போ வந்து வியூ அலாரம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஏடபிள்யூஎஸ் எப்படின்னா, இப்போ ஒரு சர்வீஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்வர் இல்லை சர்வீஸ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லாம் இருக்கும், எதோட இன்டெகிரேட் ஆகிருக்கு, என்னென்னலாம் இன்டெகிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன் அலாரம்னு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட் தெரியும், இன் அலாரம் இல்லையான்னு. ஸோ இன் அலாரம் தான். ஸோ இப்போ இங்கே போய் நான் இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் டெர்மினேட் ஆகுமா ஆகாது? கண்டிப்பாக டெர்மினேட் ஆகும். ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம இப்போ அலாரம் இனிஷியேட் ஆகிடுச்சுன்னா 0லேருந்து மேலே இருக்கிறதெல்லாம் டெர்மினேட் ஆகிடணும்னு கொடுக்குறோம். அதேமாதிரி அங்கே இமெயிலும் போயிடணும் இந்த குறிப்பிட்ட யூஸருக்கு அப்படிங்கிறது வந்து நான் அலாராம்லேயே டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டெர்மினேட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஒன்று அலாரம் இருக்குது, ஸோ அது டெர்மினேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து அலாரமில் சொல்லியிருப்பேன், இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தாண்டிடுச்சுன்னா டெர்மினேட் பண்ணிடணும். அதேமாதிரி 0 கண்டிப்பாக தாண்டிடும். ஸோ 0ல் தான் இருக்கும், இல்லை 0 தாண்டிடுச்சுன்னா இது டெர்மினேட் ஆகிடும். ஸோ இது டெர்மினேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த எஸ்என்எஸ் யூஸருக்கு போயிடுச்சா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஒரு புது மெயில் வந்திருக்கு. என்னன்னா மை அலாரம், நான் சொன்னல மை அலாரம் நான் ஒன்று செட் பண்ணேனே. ஸோ ஸ்டேட் சேஞ்ச் டு வென் இன்சஃபிஷியன்ட் டேட்டா டு அலாரம், நாங்கள் இதை இனிஷியேட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சுங்கிற மாதிரி 1 out of 1 டேட்டா பாயிண்ட்ஸ் இனிஷியேட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. த்ரூ மெட்ரிக் நேம் சிபியூ யூட்டிலைசேஷன் ஆவரேஜ் செகண்ட்ஸ் 5 minutes கொடுத்துருந்தோம், விச் இஸ் 300 seconds. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா க்ளவுட் வாட்ச்சு ஒர்க் ஆகும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா இப்போ EC2 எஸ்என்எஸ் க்ளவுட் வாட்ச் மூணுமே இன்டெகிரேட் பண்ணி க்ளவுட் வாட்சில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இதை இன்டெகிரேட் பண்ணி வர்றது தான் அந்த பிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய். தேங்க்யூ கைஸ்.